ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? திருக்குரான் இம்ரான் குடும்பத்தினர் அப்படிங்கிற 3வது அத்தியாயத்தில் 140வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உஹது போரில் தோல்வியுற்று காயம் ஏற்பட்டது என்றால் அதை பற்றி அதைரியம் அடையாதீர்கள், அதாவது பயப்படாதீர்கள். ஏனென்றால் அந்த ஜனங்களுக்கும் இதை போன்றே பத்ரில் தோல்வியுற்று காயம் ஏற்பட்டுள்ளது. அந்த சோதனையான நாட்களை மனிதர்களுக்கிடையில் மாறி மாறி வரும்படி நாம் செய்கின்றோம். ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே விசுவாசம் கொண்டவர்கள் யாரென்று அல்லாஹ் அறிவித்து விடுவதற்காகவும் உங்களில் மார்க்கத்திற்காக உயிரை தத்தம் செய்யும் மாபெரும் தியாகிகளை அவன் எடுத்து அறிவிப்பதற்காகவுமே இவ்வாறு செய்கின்றான். இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு இங்கிலீஷ் வீடியோ போட்டிருக்கிறோம். துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படின்ற ஒருவர் இந்து மத உபன்யாசி. அவர் ராமாயணம் புக் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி நிறைய இடங்களில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, ராமாயணம் நமக்கு கற்றுக் கொடுக்குற செய்தி என்ன? நான் ஏன் ராமாயணம் படிக்கணும் அப்படின்னு ஒரு சகோதரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் சொல்கிறார், அதில் நிறைய செய்தி இருக்குது. குறிப்பாக நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது நாம் ராமாயணம் படிக்கணும். படிக்கும்பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி அப்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க, வாழ்க்கையில் நமக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு கிடையாது அப்படின்றாங்க. என்ன மாதிரியே ஒருத்தன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான்றது எனக்கு எப்படி நிம்மதியை கொடுக்கும்? பாலஸ்தீனில் கஷ்டப்படுறவங்க உக்ரைனில் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நிம்மதி அடைஞ்சிடுவாங்களா? இப்படி ஒரு பதிலை அங்கே கொடுத்துருக்குறார். ஆக்சுவலாக மேலோட்டமாக இங்கே இதை பார்த்தாலும் இதோடைய அர்த்தமும் அதுதான். ஒரு போரில் உங்களுக்கு காயம் வந்துடுச்சுன்னு கஷ்டப்படாதீங்க, இன்னொரு போரில் அவங்களுக்கும் இதே மாதிரி காயம் வந்துடுச்சு. இது எனக்கு எப்படி ஆறுதலை கொடுக்கும்? என் கணவன் இங்கே இறந்து போயிட்டான்னு கவலைப்படாதீங்க, அவங்க கணவனும் அங்கே இறந்து போயிட்டான். துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்கிற பதில் மாதிரி இருக்கும் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு. ஆனால் இதுக்குள்ளே வேறு ஆன்மீகமான ரகசியம் இருக்குது. இதை நாம் ஏன் சொல்லணும், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியணும். மேலோட்டமாக எடுத்தால் விபரீதமான அர்த்தம்தான் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இன்றைக்கி அப்படி தானே நடக்குது. இந்த 2 நாடுகளுக்கு இடையில் யுத்தம் நடக்கும்போது இங்கே இத்தனை பேர் கொண்டாங்கன்னா அதை விட நாங்கள் கொன்னோம். இதில் எப்படி திருப்தி அடைகிறாங்கன்னு தெரியல. சரி, ஸோ அந்த சோதனையான நாட்களை மனிதர்களுக்கு இடையில் மாறி மாறி வரும்படி நாம் செய்கின்றோம் அப்படின்னு வருது. ஒரு விஜய் படத்தில் டைலாக் வருமே, தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான், வாழ்க்கை ஒரு வட்டம்டான்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம், மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், குரான், பைபிள், எதுவாக வேணுமானாலும் இருக்கட்டும், எதுவுமே ஸ்தூலமான வன்முறை யுத்தத்தை குறிக்கிற விஷயம் கிடையாது. அப்படி இருந்தால் அதை புனிதமான புஸ்தகங்களாக நாம் நினைக்க மாட்டோம் இல்லையா? முருகன் அசுரர்களை அழித்தார். ஏன்னா அசுரர்கள் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. இப்படின்னு என்னதான் நியாயப்படுத்தினாலும் கொலை தானே. கொலை செய்கிறவங்களுக்கு நம்ம கோயில் கட்டி வணங்குவோமா? கொலை செய்கிறவனுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தானே இல்லையா? அவனுக்கு அந்த நேரம் சுயநலத்துக்காக நடக்கிற கொலையும் இருக்குது, தனக்கு அநீதி இழைக்கப்படுதேன்ற ஒரு டென்ஷனில் கொலை பண்ணுறதும் இருக்குது. 2 பேருக்குமே ஜெயில் உறுதி. ஆனால் 2 பேருக்குமே கோயில் கட்டி கும்பிட போகிறது கிடையாது. அப்போ கோயில் கட்டி கும்பிடுறாங்க, அவங்களுடைய கதையில் இந்த மாதிரி அவங்க கொலை செஞ்சாங்கன்னு எழுதப்பட்டிருக்குதுன்னா அந்த கதையில் வேறு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ
முருகனை வச்சு சொன்னோம். எல்லா விஷ்ணு அந்த மாதிரி கொலை பண்ணாதான் இருக்கும், சிவன் கொலை பண்ணாதான் இருக்கும். ஸோ இங்கே கடவுளே வந்து கொலை பண்ண சொல்கிறதா இருக்கிறது. யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறது இருக்குது. கீதையிலும் யுத்தம் பண்ணுங்கன்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவார். ஸோ இது எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளிப்படையான கத்தியால் சண்டை போடுற, துப்பாக்கியால் சண்டை போடுற, இன்னொருத்தர் உயிரை பறிக்கும் யுத்தம் கிடையாது. அப்போ என்ன யுத்தம் இது அப்படின்னா, மனதுக்குள்ளே நடக்கிற யுத்தம், நம்முடைய உண்மையான எதிரியை எதிர்த்த யுத்தம். யார் உண்மையான எதிரி? எதிரி என்ன பண்ணுவோம்? யாரை எதிரியாக நாம் நினைப்போம்? நம்முடைய நிம்மதியை யார் கெடுக்கிறாங்களோ அவங்கள எதிரியாக நினைப்போம். அந்த நிம்மதியை கெடுப்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களா இருக்கலாம், நெருக்கமானவர்களை கொலை பண்ணுறவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர்களை திருப்பி கொலை செய்கிறதுக்கு கடவுள் அதை சொல்லித்தர தேவையில்லை. ஏற்கனவே மனுஷனுடைய புத்தி அப்படி தான் வேலை செய்யுது. உலகம் உள்ள யுத்தம் அப்படித்தான் நடக்குது. அப்போ கடவுள் இங்கே என்ன சொல்கிறாரு? காயம் ஏற்பட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இங்கே சொல்லப்படுறது புனித போர், உங்களை புனிதம் ஆக்கும் போர். மனிதனை கொலை செய்வதால் புனிதமாக மாட்டீங்க, பாவி ஆவீங்க. ஸோ கடவுள் வந்து அமைதியானவர்களைத்தான் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முந்தைய வீடியோவில் கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ அதாவது யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு வருவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். கோபத்தை அடக்கிக்குவாங்க, அவங்க மனிதர்களின் குற்றத்தை மன்னிப்பாங்க. இவங்கெல்லாம் கடவுளுக்கு பிடித்தவர்கள் 134வது வசனத்தில் இருக்குது, இதே 3வது அத்தியாயத்தில். ஸோ அப்படி சொல்கிற கடவுள் சண்டை போட சொல்லுவாரா அப்படின்னு தயவு செய்து சிந்தனை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எதா இருந்தாலும் கடவுள் இந்த பூமிக்கு உலகத்தின் அழிவின் பொழுது அழிவிலிருந்து மீட்பதற்காக வருகிறார். கடவுளே வருகிறார். இது 5000 வருட காலச்சக்கரம், கடைசின்னு ஒரு வருடம் வருகிறார். எங்கிருந்து வருகிறார்? அவருடைய இருப்பிடமான செம்பு நிறமான ஒளி உலகத்தில் இருந்து வருகிறார். அங்கே தான் ஆத்மாக்களாகிய நாமும் இருக்கிறோம். ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், முஸ்லீம்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் அவர் தான் அப்பா. ஆத்மாவுக்கு, உடம்புக்கு கிடையாது. மனிதர்கள் உடலை தவிர எதையும் யோசிக்க முடியாத காரணத்தினால அவர் பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை என்பதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர் யாரையும் பெற்றுக்கிறது கிடையாது. அவர் பெற்றுக்கிறது கிடையாது, தத்தெடுக்கிறார். எதுக்காக தத்தெடுக்கிறார்? இப்போ சொத்து இல்லாதவங்க எதுக்கு தத்தெடுப்பாங்க? தன் சொத்துக்கு வாரிசு வேணும்ன்ட்டு. அந்த மாதிரி சொர்க்கம் வரப்போகுதுன்னு கடவுளுக்கு தெரியும். அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்றது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதை போதிப்பதற்காக குழந்தைகளை தத்தெடுக்கிறார். அந்த குழந்தைங்க இப்போ எல்லாம் சாத்தான் பிடியில் இருக்கிறாங்க. சாத்தான்னா ஒன்றும் இல்லை, மனித வழிகள், மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள், ஜாதிகள், சித்தாந்தங்கள், இதில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் சகோதரர்கள் என்பதை மறந்துருக்கிறாங்க. ஏன்னா சகோதரர்னு சொல்கிற முஸ்லீம்கள் பாய் பாய்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு அப்பாவுக்கு பிறந்தவர்களைத்தான் சகோதரர் என்று சொல்வோம். ஒரு அல்லாஹ்வுடைய குழந்தைகள் எல்லோரும் அப்படிங்கிறதுனால தான் சகோதரர்கள். இது ஆணை மட்டுமல்ல, பெண்ணையும் குறிக்கும். ஏன்னா உடல் தான் ஆண் பெண்.
ஆத்மா அனைத்தும் கடவுளுக்கு ஆண் என கடவுளின் சொத்து கிடைக்கிறதுனால. முந்தைய காலத்தில் ஆண் குழந்தைங்களுக்கு தான் சொத்து கொடுப்பாங்க இல்லையா, அதனால். ஸோ இப்போ இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன் 5000 வருடம் முன்பு. அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருந்தாங்க. காரணம், அவங்க யாரும் தன்னை அழியக்கூடிய உடல்னு நினைக்காம இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மான்ற உணர்விலே இருந்தாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்த்தாங்க. அப்போ ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமும் அமைதியும் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். ஸோ அதனால் என்னதான் தங்க மாட மாளிகையில் அவங்க வசித்தாலும் எல்லோரும் சமமாக இருக்க மாட்டாங்க. ராஜா இருப்பாங்க, ராணி இருப்பாங்க, பணக்கார பிரஜை இருப்பாங்க, நடுத்தர பிரஜை இருப்பாங்க, ஏழை பிரஜை இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை கிடையாது. எல்லாருக்கும் அளவுக்கு அதிகமாகவே செல்வம் இருக்கும். அதில் வரிசை கிரமமும் இருக்கும். இவர்களை விட இன்னொருவர் பணக்காரர், அவரை விட இன்னொருவர் பணக்காரர், அப்படி இருக்கும். ஆனாலும் அவர்களிடம் பொறாமை, அவனை மாதிரி நான் ஆகணும், அவன் மட்டும் என்ன ராஜாவா, அந்த ராஜ்யத்தை நான் ஏன் அபகரிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே யாரிடமும் இருக்காது. அதனால்தான் குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படி இருந்தவர்கள், அப்படி இருந்ததற்கு காரணம் கவனம் வெளியில் இல்லை. அவ்வளவு அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் ஆத்மாதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுது அப்படின்றது சதா உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட பேசுகிறதும் அந்த ஒரு ஒலிப்புள்ளி தான். ஆத்மானா உயிர், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஆத்மாவில் கவனம் இருக்கிறதுனால எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த உடலின் பக்கமே அவங்க கவனம் போகாததுனால அவர்களுக்கு காமம்னா என்னன்னே தெரியாது, கோபம்னா என்னன்னே தெரியாது. காமம் இல்லாட்டினாலே கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வராது. அதனால் தங்க மாட மாளிகையில் ராஜாக்கள் இருந்தாலும் கதவு ஜன்னல் போட்டு மாளிகையை மூடுற மாதிரி கதவு ஜன்னலே இருக்காது, திறந்தபடியே தான் இருக்கும். தங்க வைர வைடூரிய நகைகள் எல்லாம் அப்படியே வெளியில் தான் இருக்கும். லாக்கர் போட்டெல்லாம் பூட்டி வைக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களுக்கு அதை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. அப்படிப்பட்ட உலகம் சொர்க்கம். அல்லாஹ் கொடுக்கிற ஆஸ்தி, அல்லாவின் பூந்தோட்டம் அது. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. ஏன்னா மனிதனின் குணம் தூய்மையாக இருக்கும்போது தானாகவே விலங்குகளின் குணம், புலிசிங்கம் போன்ற விலங்குகளின் குணம் கூட அன்பானதாக இருக்கும். இன்றைக்கி மனிதர்களுடைய குணம் மோசமாக வக்கரமாக ஆனதன் விளைவு மனிதர்கள் வளர்க்குற யானை சமீபமாக திருச்செந்தூரில் ஒருவரை கொலை செய்தது இல்லையா, நாய், மாடு, இதெல்லாம் கூட திடீர்னு மனிதர்களை தாக்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு விலங்கு தானே, அதிலும் குறிப்பாக இந்த யானை போன்றது ஒரு காட்டு விலங்கு தானே, எப்போ வேணாலும் அந்த குணம் வெளிப்படும்ன்றாங்க. ஆனால் இந்த பயம் கொஞ்சம் கூட 2500 வருடத்திற்கு இருக்கவே இருக்காது யாருக்கும். அப்படிப்பட்ட உலகம், அளவற்ற செல்வம், அவ்வளவு அழகு. அதை விட அதை அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியமான உடல், 150 வருடம் சராசரி ஆயுள். அந்த 150 வயதில் கூட 20 வயது இளைஞன் மாதிரி தான் இருப்பாங்க. முடி நரைச்சி போகிறது, கொட்டுறது,
தோல் சுருக்கமாகிறது, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இன்றைக்கி எல்லாம் சுருங்கி போய் வழுக்க விழுந்து கண்ணெல்லாம் தெரியாட்டினா கூட தாத்தாவே பேத்தி வயசு பொண்ணை கற்பழிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி அந்த மாதிரி இளமை இருந்தால் என்ன ஆகிறது? அதனால தான் இளமை இல்லை. ஸோ மனிதனுடைய மனம் எப்போ கெட்ட போகுதுன்னா 2500 வருஷம் கழித்து உடம்புன்னு தன்னை நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகிறதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ பாவம் செய்யும் பொழுது தான் ஒரு லெவலுக்கு மேலே தண்டனை கிடைக்குது. அந்த தண்டனை கிடைக்கும்போது தான் கடவுளை பற்றிய ஞாபகமே வருது. சொர்க்கத்தில் யாரும் கடவுளை வணங்க மாட்டார்கள். ஆனால் முஸ்லீம்கள் அவங்க எந்த நேரமும் கடவுளை வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. கரிமீன் சாப்பிடுவாங்க, காமத்தில் விழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இங்கேயே பண்ணுறீங்களே, அதை எதுக்கு அங்கே போய் பண்ணணும்? அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன தான் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? சிங்கம் கூட இன்னொரு விலங்கு சாப்பிடாதப்ப மனிதன் சாப்பிடுவானாங்க? அங்கே பரிசுத்தமான கன்னிகள் கொடுக்கப்படுவாங்கன்னாலே இங்கே இருக்கிற மனைவி விபச்சாரின்னு அர்த்தம். ஏன்னா காமத்தில் விழறா. நரகத்தில்தான் மதங்கள் தோன்றுகிறது, மனிதர்கள் உருவாக்குறாங்க. கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. யார் உருவாக்குறா மதங்களை அப்படின்னா, ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடவுளோடு இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? சொர்க்கத்திற்கு வருவதற்கு தகுதி பெற்ற ஆத்மாக்கள் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா மறுபிறவி எடுத்தே ஆகணும். ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா மேலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்தவர்களும் மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது நரகத்திலும் அதே மாதிரி. நரகத்தில் தான் இது ஒரு மரம் தலைகீழ கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குல்ல, இதோடைய கிளை தான் மதங்களே. இந்த தண்டு பகுதி தான் சொர்க்கத்துக்கு வரும். கிளைகள் இப்போ கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இயேசு கிறிஸ்து தான் முதல்ல வருவார். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ தர்ம ஆத்மாக்களே கீழே வரும். அதனால தான் எல்லா மதமும் அந்த மதஸ்தாபகரில் இறந்த பிறகே பைபிளோ குரானோ எழுதப்படுது. ஏன்னா படிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ. ஸோ ஒரு கணிசமான மக்கள் தொகை வந்த பிறகு அவர் இதை சொல்லி இருக்கலாம் அப்படின்ட்டு காது வழியாக கேட்டதை வச்சு எழுதுவாங்க. முக்கியமான விஷயம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இயேசுன்ற ஒரு மனிதர் ஏற்கனவே இந்த பூமியில் வாழறார். அவர் ஏற்கனவே சொர்க்கத்துக்கு வந்தவராகவும் இருக்கலாம், வராதவராகவும் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கிற மனிதன். கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா மேலே இருந்து வருது. அதுக்கு பரிசுத்த ஆவின் பேர் வச்சதுக்கு காரணமே இயேசு பரிசுத்தம் இல்லாதவர்ன்றதுக்காக தான். இல்லைன்னா ஏன் அதை வேறுபடுத்தி காட்டணும் இல்லையா? ஆனால் மதங்களில் அப்படி காட்டிட்டாங்க. சரி, அது அந்த மகிமை உண்மையில் கிறிஸ்துவோடைய மகிமை இயேசுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா கண்ணுக்கு இயேசு தானே தெரிகிறாரு. அவர் சொல்கிறார், நானாக சொல்லலை, எனக்குள்ளே ஒருத்தர் பேசுகிறாருன்ட்டு. அந்த ஆத்மா, கிறிஸ்து ஆத்மா மேலேருந்து வரும், கடவுள்கிட்ட இருந்து வரும். நாமளும் கடவுள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறோம். கடவுள் அங்கே பேசி அனுப்புனாரா? அங்கே வாயும் கிடையாது, காதும் கிடையாது, பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ. கடவுள் இறுதியில் தான் பேசுகிறாரு. அதுக்கே ஒரு உடம்பை எடுத்து தான் பேசுகிறார். யோசிச்சு பாருங்க. அந்த பரிசுத்த ஆத்மா ஏன் இயேசு உடம்புல வரணும்? தானாகவே பேச வேண்டியது தானே. அப்போ அதுக்கும் வாய் தேவைப்படுது. அவ்வளோதான், மேலேருந்து வருது. அல்லாஹ் ஒருவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லாம் மனிதரேன்னு அர்த்தம். அது பரிசுத்த ஆத்மாவாக இருக்கட்டும், அழுக்கான ஆத்மாவாக இருக்கட்டும், மலக்கு ஆகட்டும், எல்லாம் வேறு வேறுன்னு மனிதர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதேமாதிரி சொர்க்கம் வேறு, நரகம் வேறு. கடவுள் சொல்கிறார், இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு, இதே தான் நரகமாக இருக்குது. சொர்க்கத்தில் நீங்கள் தான் தேவதைகளாக இருந்தீங்க, தேவதைகளை தான் வானவர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொர்க்கம். அடுத்தது மலக்குகள் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த ஞானத்தை அது போக போக நான் சொல்கிறேன். சரி, அடுத்தது நாமளே நரகத்தில் அசுரர்களாக ஆகிறோம். சப்போஸ் இங்கே இறந்தாங்கன்னா அசுரர்களை மனிதர்கள்னு சொல்லலாம். ஏன்னா அசுர குணம் வந்துடுச்சு, காமம் கோபம், ஏன் உடல் உணர்வு வந்ததுனால. இப்போ இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று டக்குன்னு பிறந்துடுவாங்க, பிறக்கலைன்னா பேய அலைவாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
அந்த பேயா அலையிறவங்கள தான் அவங்க ஜின் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. மனிதனை மாதிரி அதுவும் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். ஏன்னா மனித ஆத்மா தான், அது உடம்பில்லாமல் இருக்குது, அவ்வளோதான். சரி, இந்த கடைசின்னு ஒரு வருடம் அல்லாஹ் வரார். அவரைத்தான் சிவபெருமான் இந்துக்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. ஸோ அல்லாஹ் ஒருவரேன்றது என்னன்னா, அவர் வருவார், அவர் வந்து தான் அவருடைய வழி இருக்கும். அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது, அல்லாஹ் மட்டுமே அறிவான், திரும்ப திரும்ப குரானில் இருக்கும். அதோடைய அர்த்தம் என்ன? இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல்லாவின் வார்த்தை கிடையாது, மனிதனுடைய வார்த்தை. அவர் வரும்பொழுதே அவருடைய ஞானம் கொடுக்கப்படும். ஸோ அது பைபிளில் இருக்கும். இறுதி காலத்தில் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க, என்னை நோக்கி கூப்பிட்றவங்க வரமாட்டாங்க. குரானில் இருக்கும். கடைசியில் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணீங்களோ அந்த மதஸ்தாபர்கள்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சிடுவாங்க, உங்களை யாருன்னே தெரியாதுன்னு நிராகரிச்சிடுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் அவங்கள நிராகரிப்பேனேன்னு நினைப்பீங்க. அதாவது என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கடைசின்னு ஒரு வருடம் அல்லாஹ் வரார், ஒரு வயோதிகர் உடலில் வரார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இது குரான் பைபிளில் ஆதாம்னா ஒன்றும் இல்லை, ஆதி மனிதன். ஏன் ஆதி மனிதன்? அதுக்கு முன்னாடி மனுஷனே கிடையாதா? இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறோம் தானே. இப்போ என்னன்னா, கடவுள் படைக்கிற முதல் மனிதன். படிக்கிறதுனா ஜூம் மந்திரகாலி போட்டு படிக்கிறதோ பொம்மை செஞ்சு ஃபோனை ஊதுறதோ கிடையாது. நாம் உடல்ன்ற உணர்வில் மண்ணுனாலான இந்த உடம்பு இல்லை, அப்படி தானே சொல்லுவாங்க எல்லோருமே, மண்ணுனாலான உடம்பு மண்ணுக்கே போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த உடல்ன்ற உணர்விலேயே மூழ்கி உடலின் உணர்வுகளுக்கே முக்கியம் கொடுக்குறோம், காமத்திற்கும் புலன் இன்பத்திற்கும். அப்படி மூழ்கி இருக்கிற நம்மை, நீ மாம்சமான மனிதன் அல்ல, அழிவற்ற ஆத்மா அப்படின்னு எழுப்புறார் கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து. சொர்க்கத்தில் நீ அப்படித்தான் இருந்த, இப்போ இப்படி ஆயிட்ட, மீண்டும் அதே மாதிரி வா. ஆனால் அந்த சக்தி இல்லை. சாத்தனுக்கு அடிமையாயிடுச்சு, மனித வழிக்கு அடிமையாயிடுச்சு, மதங்களுக்கு அடிமையாயிடுச்சு. ஸோ கோடியில் ஒருத்தர் தான் எழுந்திருப்பாங்க. அதான் சொற்பமானவர்கள் மட்டுமே சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள்னு குரான்லேயும், சொர்க்கத்திற்கு போகும் பாதை இடுக்கலானது, நிறைய பேர் போக முடியாதுன்னு பைபிள்லேயும் போட்டிருக்கும். காரணம் என்னென்னா, கடவுள் கொடுக்குற வழி அப்படி. என்ன வழி? கறிமீன் சாப்பிடக்கூடாது, வெளியில் சமைச்சு சாப்பிடக்கூடாது, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, உணவுக்கே வாயை பழக்காதீங்க, காமம் கூடவே கூடாது, கணவன் மனைவியாக இருந்தாலும். இந்த ஞானம் கிடைத்த பிறகு கடவுள் உங்களுக்கு அப்பா, உங்கள் மனைவிக்கும் அப்பா. அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தை என்னது? சகோதரன் சகோதரி. இல்லை, எங்கள் மதத்தில் சகோதரன் சகோதரி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, சகோதரன் சகோதரன்னு பாரு. சகோதரி கூட கிடையாது, உடலில் பார்த்தா தானே சகோதரி. ஆத்மா எல்லாம் கடவுளுக்கு ஆண் குழந்தை, ஏன்னா சொத்துக்கு வாரிசு. அப்போ ஆத்மான்னு பாருங்கள். பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை மாதிரியே பரிசுத்தமாக ஆகும். இறைவன் கொடுக்குற ஞானம் அந்த பிரம்மா மூலமாக கொடுக்கப்படுது. அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அல்லாஹ் ஒருவரே, அவர் வருவது ஒரே முறையே, அவருடைய ஞானம் ஒன்றே. ஸோ இதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட அவர் கொடுத்தாரு. இறைத்தூதர்கள் நிறைய பேர் வந்தாங்க, கிடையவே கிடையாது. ஏன் அது மாறி மாறி இருக்குன்னு கேட்டால், அந்தந்த காலத்திற்கு ஏற்றார் மேலே அப்படின்லாம் மனிதர்கள் சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஆனால் குரான்லேயே இருக்குது, கடவுளுடைய ஞானமும் மனித வழியும் கலந்து தான் இருக்கும் எல்லா மதத்திலும். ஆனால் கடவுளுடைய ஞானம் 1%, 99% மனித வழி தான் இருக்கும். அதனால் நான் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து இது பாருங்கள் கடவுள் இதை சொன்னார்னா உடனே என்ன பண்ணுவீங்க? மனித வழியை மற்றதை எடுத்தாந்து காட்டுவீங்க, இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது. அதுதான் நாங்களே தான் சொல்கிறோமே, இருக்கும் தான் இல்லையா? இயேசு பிதாவின் சித்தத்தின்படி இருக்கிறவனுக்கு தான் சொர்க்கத்தில் இடம் இருக்காருன்னு நான் சொல்கிறேன். உடனே கிறிஸ்தவ சகோதரர் இயேசுவை வழியும் ஜீவனமாக இருக்கிறார், இவரை விட்டால் வழி இல்லைன்ட்டு அதே பைபிளில் இருந்து எடுத்து காட்டுறாங்க. அவர்கிட்ட இது சாத்தான் எழுதின புஸ்தகம் நான் சொல்ல முடியும்? மனித வழி தான் சாத்தானுடைய வழி. அதுதான் அவனுடைய சாமர்த்தியம், மனிதர்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி. ஆனால் கடவுளுடைய வழி வெறும் ரத்தினங்கள் மட்டுமே இருக்கும். குழம்புறதுக்குள்ள இப்போ ஒரு குரானுக்கு இதில் இருக்கிறத அப்படியே படித்து சொல்கிறதுக்கு
அதை நம்ம முதல்ல சொல்லிட்டோம். கவலைப்படாத, நீ அடிச்சுக்கிட்டா அவங்களும் அடிச்சுக்குவாங்க. இது சொல்கிறதுக்கு ஒன்றும் புத்திசாலி தேவையில்லை. இதுக்கு நீ ஹத்தீஸ் படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும். கடவுளுடைய வழி இப்படியெல்லாம் குழப்பம் இருக்காது. கரெக்டு தான். இதில் என்ன போர் அதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ ஆனால் அது விஸ்தாரம். ஆனால் கடவுளுடைய ஞானம் எதுன்னு டக்குன்னு தெரியும். பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானத்தையே கேட்டு கேட்டு மூழ்கினதுனால அப்படி பார்த்தோன்னே வாவ், இது கடவுளுடைய ஞானம், ரத்தினம், எடுத்து வை அப்படின்னு எடுத்து வைக்கிறோம் நம்ம. அப்போ இப்போ கடவுள் சொல்லி கொடுக்கறது என்ன? ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்ய செய்ய வெளி உலக கவர்ச்சியில் இருந்தெல்லாம் புத்தி விலகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீயே விலக்கணும். ஏன்னா எடுத்தோடனே அந்த சக்தி வராது. அப்போ வீண் விஷயத்தை பார்க்காதே, கேட்காதே, பேசாதே. கலியுகத்தின் எல்லா விஷயமும் உனக்குள்ள காமத்தையோ, கோபத்தையோ, பற்றையோ, பேராசையோ, அகங்காரத்தையோ சத்தியமாக தோண்டும். யூடியூப்பில் எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள், கண்டிப்பாக இதை தோண்டும். சினிமானா கேட்கவே தேவையில்லை. ஸோ அதனால தான் தேவையில்லாததை பார்க்காத. சாதாரணமாக நீங்கள் மனிதனை பார்த்தாலே காமம் தூண்டப்படும். கவர்ச்சியாலும் ட்ரெஸ் பண்ண தேவையில்லை, முகத்தை பார்த்தாலே. ஏன்னா அந்தளவுக்கு அடிமை ஆகிட்டோம். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், எல்லோரையும் புர்காலும் போட சொல்ல முடியாது இல்லையா? புர்கா போட்டால் என்ன, கண்ணில் தானே மயங்குறானே. கண்ணு தானே மிகப்பெரிய எதிரியே. கண்ணையும் மூடிட்டு எங்கே போகிறது? அதையும் மூடிக்கிறாங்க, அது வேறு விஷயம். சரி, ஓகே, வெளியில் இருக்கிறவங்க பாதுகாப்பு, உள்ளே இருக்கிறவங்க அவங்க பார்க்குறாங்களே எல்லாத்தையும். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், ஆத்மாவை பார். பூர்வ மத்தியில் ஆத்மா இருக்குது, அங்கே மட்டும்தான் உன்னுடைய கண்ணு படணும், வேறு எங்கேயும் படக்கூடாது. எடுத்தோடனே வராது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மை ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு தூய்மை ஆகுதோ உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ள அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே வந்துடும். ஏன்னா ஆரம்பத்தில் அவ்வளோ தூய்மையாக இருக்கும் உலகம். போக போக தூய்மையின் சக்தி உலகத்துலேயும் குறையும். ஸோ இப்போ உங்களுடைய தூய்மையின் சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக இந்த பூமியோடைய தூய்மை மேட்ச் ஆகும்போது தான் பிறப்பீங்க, அது வரைக்கும் மேலே இருப்பீங்க. அப்போ இந்த ஞானத்தை, அல்லாவின் ஞானத்தை நிராகரிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, மீண்டும் 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 நரகத்திலே வருவாங்க. அதான் என்றென்றைக்கும் நரகத்திலே தங்கியிருப்பார்கள். ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே வீடியோ போட்டிருந்தா தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இந்த நேரம் இதே தான் நடக்கும். ஸோ இந்த ஞானம் இல்லாமல் நீங்கள் இதை படித்தீங்கன்னா இதோடைய அர்த்தமே விபரீதமாக இருக்கிறத நீங்களே பார்த்தீங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இங்கே போருன்றது சாத்தானுடைய போர். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதுக்கு இப்போ அடிமையாக இருக்கிறோம், சொர்க்கத்தில் அது இருக்காது. குழந்தை கூட எப்படி பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஸோ அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றாங்க, சும்மா கிடையாது. இயேசுவை வணங்குறாங்கன்னா அவர் தூய்மையாக பிறந்ததாக நம்புகிறாங்க, ஆனால் அப்படி பிறக்கலை. கிறிஸ்து தான் அப்படி வருது, ஆத்மா பிரவேசிக்கிறது. சரி, ஆனாலும் அவங்க கடவுள் கிடையாது. சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் கடவுள் கிடையாது, அவர்களை அப்படி ஆக்குனவர் தான் கடவுள். அவர் ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ கடவுள் சொர்க்கத்தில் தேவதையை உருவாக்குறார், அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், சந்தோஷம். அப்படி உருவாக்குனவரையாவது ஏற்றுக்கிறீங்களான்னா அதையும் ஏற்றுக்கிறது கிடையாது. நரகத்தில் வரக்கூடிய தர்மஸ்தாபகர்கள் கொடுக்கிறதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நிராகரிப்போர் கூட்டத்தில் என்றென்றைக்கும் நரகத்திலேயே தங்கிவிட வேண்டியது தான் அப்படின்னு குரான் எச்சரிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் உஹமது போருன்றாங்க. ஸோ அப்படியே அந்த விஸ்தாரத்துக்கு போயிட்டிங்கன்னா சாரத்தை விட்டுருவீங்க, அது எந்த போராக வேணாலும் இருக்கட்டும், ஓகேங்களா? ஆனால் ஒரிஜினலாக சண்டை அந்த சண்டை கிடையாது. இங்கே யுத்தமே காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பற்று இல்லாமல், பேராசை இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். எப்போ அப்படி தானே இருக்கிறோம்? சாதாரணமாக காமம் தூண்டும்போது காமம் இல்லாமல் இருக்கணும். காமத்தை தூண்டுற மாதிரி சூழ்நிலையில், கோபத்தை தூண்டுற மாதிரி சூழ்நிலையில், அநியாயம் நடக்கும் பொழுது இருந்து காட்டணும். அப்போ உங்களுக்கு காயம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா
நீங்கள் துன்பம் அடையக்கூடாது. ஏன் அடையக்கூடாது அப்படின்னா, இந்த யுத்தம் எதுக்காக நடக்குது? அப்படியே கடைசியில் எனக்கு வந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உண்மையிலே விசுவாசம் கொண்டவர்கள் தானான்னு கடவுள் அறிவிக்கிறதுக்காக நடக்குது. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும்னா ராமாயணத்தை வச்சு புரிய வைக்கலாம். ராமாயணத்தில் சீதையை ராவணன் கிட்ட இருந்து மீட்டு ராமர் எடுத்துகிட்டு வர்றார். அப்போ சீதையை ராவணன் கூட இவ்வளோ நாள் இருந்தவ பத்தினியாக எப்படி இருக்க முடியும்னு மக்கள் கேட்டுருவாங்களே அப்படின்ட்டு நெருப்பில் நடக்க வைக்கிறார். அவள் பத்தினி தான் நிரூபிக்கணும்ட்டு. நிஜத்திலும் அந்த கதையும் நடக்கலை. ஓகேவா? ராமர்லாம் இருந்தாங்க, சொர்க்கத்தில் இருந்தாங்க. சொர்க்கத்தில் இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடக்காது. சரி, அப்போ எதுக்காக இது நடக்குதுன்னா, காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போதும் காமத்தின் வசமாகாமல் இருந்தார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக. ஸோ இங்கே நெருப்பே காமன்ற நெருப்பு, கோபன்ற நெருப்பு, இது எல்லாம் கடைசியில் கடவுள் காட்சியாக காட்டுவார், எல்லாருக்கும் காட்டுவார். அப்போ எல்லாம் ஆச்சரியமாக இருப்பாங்க. இல்லையே, எங்கள் மதம் சண்டை தானே போட சொல்லிச்சு. எல்லா மதமும் சண்டை போட தான் சொல்லுது. மதமே இல்லாட்டினாலும் நீ அதை தான் பண்ண போகிற. இதையா கடவுள் சொல்லியிருப்பார்? யோசிக்க வேண்டாம். ஸோ அப்போ கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணவங்க எப்படி இருந்தாங்க? அது ராமாயணத்தில் ராஜ்யத்தை அவங்க சித்தியை என் பையன்தான் ஆளணும்னு சொல்லி ராமரை காட்டுக்கு வேறு போக சொல்லுவாங்க. சிரிச்ச முகத்தோடு போவார். நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன. அதுதான் ராமராஜ்யம். அதை மனிதர்கள் உருவாக்க முடியாது, கடவுள் உருவாக்குறார். சொர்க்கத்தைத்தான் ராமராஜ்யம்னும் இது ராவண ராஜ்யம்னும் சொல்லப்படுது. இலங்கையில் ராவணன் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்திலையும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறோம். எப்படி? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமுள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். 10 தலையை தூக்கிட்டு ஒரு மனுஷன் அலைவானா? அப்படி ஒரு மனிதன் பிறப்பானா? யோசிச்சு பாருங்க. ஸோ நிஜத்தில் நடந்த விஷயங்கள் கிடையாது. அப்படி நடந்ததாக நினச்சிங்கன்னா அதிலிருந்து எந்த செய்தியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. யாருக்கோ நடந்தது அப்படின்னு நினச்சிக்குவீங்க. சரி, இப்போ என் பொருட்டு அவமானங்களை பொறுத்துக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு இயேசு சொல்லியிருப்பார், கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் பைபிளில். ஸோ அது கடவுளுடைய ஞானம் தான். அந்த மலைப்பிரசங்கம் மட்டும்தான் கடவுளுடைய ஞானம் டைரக்டாக, மற்றதெல்லாம் மனித வழி தான். சரி, ஆனால் அங்கங்கே கடவுளுடைய ஞானம் ஸ்லைட்டாக இருக்கும் செய்யும். அதனால் அதை நம்ம பைபிள்லையும் போடுறோம். அப்போ கடவுள் அவர் நினைவில் இருக்க சொல்கிறார். அவர் என்னுடைய அப்பா அப்படின்ற உணர்வுலேயே இருந்தால் அவர் சொல்கிறது தான் சத்தியம், சொர்க்கத்துக்கு போகணும். என் தலையில் நிறைய பாவம், 2500 வருடம் நரகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து செய்த பாவமெல்லாம் இருக்குது. அதுக்கான தண்டனை தேடி வரும். அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் என் ஒருவனின் நினைவில் இருந்து காமம், கோபம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா தப்பிச்சிடுங்க. ஏன்னா மறுபடியும் அந்த ட்ரிகர் கொடுத்து தான் உங்களுக்கு தண்டனையை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஸ்கேம்ன்ட்டு திடீர்னு ஒரு வீடியோ கால் வருது, அட்டன் பண்ணால் பொண்ணு நிர்வாணமாக இருக்குது. இவனுடைய முகமும் தெரிஞ்சிச்சு. அடுத்த செகண்டே இன்னொரு கால் வருது, என் பேங்க்கில் இவ்வளோ காசு போடலன்னா இதை சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, வாட்ஸ்அப்புக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவேன். பயந்துட்டு காசு போடுறது எதுவும் ஒரு வினாடி சபலம். பல ஜென்மமாக காமத்தில் விழுந்தது இங்கே ஒரு செகண்டில் மாட்டுறீங்க. ஆனால் அது கூட நீங்கள் இல்லாமல் இருந்தால்தான் தப்பிப்பீங்க. கோபமும் அப்படி தான், பற்று, பேராசை, அகங்காரமும் அப்படி தான். எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறீங்களா? இப்ராஹிமுடைய குழந்தையை கடவுள் கேட்ட உடனே பலி கொடுக்க போகிறார், அவர் கொலை பண்ண போகிறார். அதை விட்டுருங்க, கடவுள் கேட்டால் கொடுக்க தயாராக இருக்கார். நீங்கள் தயாரா? கடவுள் கேட்கறது இல்லை. ஏதோ ஒரு டைமில் இறக்கும்ல, குழந்தை, கணவன், மனைவி, சொத்து, துரோகி இருப்பாங்க. குழந்தைய அப்பா அம்மாவை துரத்தலாம். எதையும் சிரிச்ச முகத்தோடு ஏற்றுக்க தயாரா? அல்லது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு புலம்புவீங்களா? நான் அதை பண்ணனாலே என்ன அர்த்தம்? கடவுள் பண்ணாருன்றதை நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம்.
எனக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்ட்டு நான் எதிர்க்கிறேன்னாலே என்ன அர்த்தம்? கடவுளின் சித்தத்தின்படி தான் அது நடக்குதுன்றதை நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் நாஸ்திகர் ஆகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ கடவுளின் சித்தத்தின்படி தான் அனைத்தும் நடக்குது, சோதிப்பதற்காகத்தான் படிக்கிறாங்க. ஆனால் அந்த சோதனையில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் வெற்றி பெறுவது. ஸோ இந்த யுத்தம் தான் பெரிய யுத்தம். வெளியில் போய் கொலை பண்ணுறதுலாம் பெரிய யுத்தம் கிடையாது. அந்த அத்தனை அநீதியையும் இழைக்கப்பட்டாலும் அதனால் மனம் கொஞ்சம் கூட சலனப்படாமல், மனசுக்குள்ளே கூட அந்த சிரிச்ச முகம் மாறாமல் அப்படியே ஆனந்தத்தோடு இருக்க முடியுமா? இறைவனுடைய நினைவிலேயே மூழ்கி இருந்தால் அவர் மட்டும்தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை. அவர் என்னை இப்போ சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். இந்த உடலை விட்டுட்டு தான் ஆத்மா அங்கே போய் வேற ஒரு உடலை எடுக்கும். அப்போ இந்த உடல் கூட என் இது இல்லைன்னும் போது உடலின் உறவுகள் எனக்கு எது? அப்போ என்னதுன்ற உணர்வு என் குழந்தை மேலேயோ, மனைவி மேலேயோ, அப்பா அம்மா மேலேயோ, கணவன் மேலேயோ, சொத்து மேலேயோ, ஏன் இந்த உடம்பு மேலேயோ கூட இல்லாமல் இருக்கிறீங்கன்னு நிரூபித்தால் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி, மகாராஜா பதவியை நீங்கள் அடைய முடியும். அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறார், கடவுள் அப்படியே எடுத்து கொடுத்துடுவாரா? முரளியில், பிரம்மகுமாரிகள் முரளியில் கடவுள் சொல்லுவார். அதாவது இறைவன் கொடுக்குற ஞானத்துக்கு பேர் முரளி. பிரம்மகுமாரி சென்டரில் இருக்கும், யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் அது இருக்கும். லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். இப்போ சோதிக்காமல் கொடுத்துடுவாரா? ஆக்சுவலாக இதில் அடுத்த வசனம் வருது அது. ஸோ இந்த ஞானத்தை படிச்சுட்டு இதை படிக்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஆனால் இந்த ஞானமே தெரியாமல் என்ன அர்த்தத்தில் குரானை படிக்கிறாங்க, என்ன அர்த்தத்தில் பைபிளை படிக்கிறாங்க, என்ன அர்த்தத்தில் ராமாயண மகாபாரதம் பார்க்குறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஏதோ ஒரு கதை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அப்பல இருக்குது. சரி, அப்போ என்னன்னா இந்த அர்த்தம் தெரியாதப்போ உங்களை ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். மத தலைவர்கள்லாம் அதானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ இங்கே நடக்கிற யுத்தம் என்ன? உங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. மகாபாரதத்தில் பாருங்கள், ஒரு பக்கம் அப்படியே கௌரவர்கள், அநீதி இழைப்பவர்கள் கொஞ்சம் பேர், வெறும் 5 பேர் மட்டும் கடவுளுடைய வழிபடி நடக்கிறவங்க. இப்போ அவ்வளோ அநீதி இழைத்தாலும் பொறுத்துக்கிறாங்க இல்லையா? அதுதான் யுத்தம், அதை தான் ஜெயிக்கிறது. கடைசியில் அது ஸ்தூல யுத்தமாக காட்டிட்டாங்க. அந்த மாதிரி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் ஒரு பொழுதும் நடந்தது கிடையாது. ஏன்னா கடவுள் யுத்தம் செய்ய கற்றுக் கொடுக்கல, அனைத்தையும் இழப்பதற்கு உங்களை தயார்படுத்துகிறார். இழப்பதன் மூலமாக உலக ராஜ்யத்தையே நீங்கள் அடையிறீங்க. ஏன்னா அழிவு உடலுக்குத்தான், அது அழிஞ்சு தான் ஆகணும். உலக அழிவின் பொழுது எல்லோரும் வெறுங்கையோடு இறப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறத பிடிக்கணும் இம்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை பிடிக்கணுன்ட்டு மறுமையில் நான் அடையணும்னா இங்கே இருக்கிறத இழக்கணுன்றதை மறந்துட்டாங்க. ஏழைக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கொடுக்க தேவையில்ல. உங்ககிட்டயே, உங்கள் கூடவே இருக்கிறவங்க துரோகம் பண்ணி உங்ககிட்ட இருந்து சொத்தை உருவும் போது சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்கன்னா அதுதான் ஜக்காத். அது என்ன அநீதி செய்கிறவனுக்கு எப்படி விடுறது? அப்போ எல்லாமே நீங்களே பண்ணுறீங்கன்னா கடவுள் எதுக்கு? அதை நாஸ்திகர்கள் பண்ணுவாங்க. அநீதி எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்ட்டு. அதுக்கு எதுக்கு கடவுள்? இதை பொறுத்துக்கும் பொழுது தான் உங்களுக்கு உலக ராஜ்யம் கிடைக்கிது. ஸோ ஒன்று நம்மளுடைய கர்மத்தின் விதிப்படி முன்ஜென்மத்தில் நாம் செய்த பாவத்திற்காகவும் நடக்கும். இன்னொன்று நீங்கள் யாருன்றது உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் நடக்கும். கடவுள் மேலே எந்த அளவுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தால், மனைவி இறந்தாலும் அழலை, யோபு நபி காட்டுவாங்களே அந்த மாதிரி, குழந்தை இறந்தாலும் அழலை, சொத்து இழந்தாலும் அழலை, அந்த ஒரு கதை போதும். அதுதான் கடவுளுடைய ஒரிஜினல் ஞானம். இறைவனை தவிர எந்த நினைவும் இல்லாமல் ஆனந்தமாக இருந்தார் பார்த்தீங்களா யோபு நபி? அதுதான் அல்லாஹ்வுடைய ஞானம். அதுதான் உண்மையான யுத்தம். ஸோ அப்படி இருந்தால் மார்க்கத்திற்காக உயிரை தியாகம் செய்கிறது, அந்த தியாகிகளை எடுத்தறிவிப்பதற்காக. மார்க்கம் அப்படிங்கிறது வழி, இறைவனின் வழி. இறைவனின் வழிப்படி எதையும் இழக்கத்தை, இங்கே உயிரை தியாகம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் தான் உயிரே, உடலைத்தான் தியாகம் பண்ண முடியும். ஸோ யாருக்கும் அது தெரியாது இல்லையா? சரி,
அப்போ எதை இழந்தாலும் உங்கள் குணம் மாறவே கூடாது. மற்றவர்களை மரியாதை குறைவாக பேசவே கூடாது. அந்த அன்பு மாறவே கூடாது இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். முஸ்லீம் மதத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய வீக்னஸ், கடவுளையே அவன் இவன் பேசும்போது மற்றவர்கள் அவன் இவன் பேசுகிறது உங்களுக்கு அதிக நேரம் எடுக்காது. ஸோ என்ன பண்ணுறது? அப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள், அந்த ஜனங்களுக்கும் இதே போல் காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நமக்கு துக்கம் கொடுப்பதற்கு ஒரு சிலர் கருவியாக இருப்பாங்க, நமக்கு துரோகம் செய்கிறவங்க இந்த மாதிரி. இப்போ அவர்களுக்கு எப்போ காயம் ஏற்படும் அப்படின்னா கடைசியில் ஏற்படும். அங்கே நிஜமாகவே யுத்தம் கடைசியில் உலக அழிவின் போதெல்லாம் நடக்கும். நீங்கள் எல்லாத்துலேருந்தும் விலகி இருப்பீங்க, இறைவன் நினைவில் இருப்பீங்க, உடலை விட்டு உயிர் பிரிந்து சொர்க்கத்துக்கு போயிடும். கத்தி எடுத்தவன் கத்தி எடுக்கிற இதே நரகத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து தன்னைத்தானே வெட்டி சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ அவர்களுக்கு எப்போ வலி ஏற்படும் தெரியுமா? கடைசியில் காட்சி காட்டுவாங்க பார்த்தீங்களா? அவன் உங்ககிட்ட இருந்து அபகரித்த சொத்தும் அவன் அனுபவிக்க முடியாது. கண்ணு முன்னாடி மண்ணோட மண்ணாக போகிறத பார்ப்பான். கேரளாவில் போச்சு இல்லையா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கும். சிரியாவில் போச்சு, துருக்கியில் போச்சு, நிறைய நடக்கும். சிரியா துருக்கி பயங்கர வன்முறை, பல வருடமாக உள்நாட்டு கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. கேரளாவில் நிலச்சரிவு ஏற்படுத்துது ஹனிமூன் ஸ்பாட், காமம். ஸோ எங்கெல்லாம் விகாரம் அதிகமாகுதோ அங்கெல்லாம் இயற்கை சீற்றம் சீக்கிரமாக நடக்குது. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஆனால் அதுக்குள்ளே உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ என்ன ஆகுனா கடைசியில் காட்சி கிடைக்கும். நீங்கள் யார்கிட்ட அபகரிச்சிங்களோ நீங்கள் புத்திசாலின்னு நினச்சிக்கலாம், அவன் பயந்துட்டான்னு நினச்சிக்கலாம். ஆனால் இறைவனுக்காக பொறுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியாது. கடைசியில் காட்சி கிடைக்கும். நாராயணனாக, கிருஷ்ணராக, ராமராக, சீதையாக கண்ணு முன்னாடி பார்த்தா நம்பிதான் ஆகணும். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? சொர்க்கத்துக்கு மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் ஞானத்தை எடுக்கலைன்னா வரமாட்டாங்க, எடுத்தால் வருவாங்க, அது வேறு விஷயம். நிராகரிக்கிறவங்க வரமாட்டாங்க. அப்போ கூட நம்ம சொர்க்கம் முடிச்சுட்டு நரகத்திற்கும் வந்து தான் ஆகணும். ஏன்னா இது காலச்சக்கரம். இப்போ நரகத்தில் வரும்போது நமக்கு துக்கம் கொடுத்தவர்கள் நமக்கு வேலைக்காரர்களாக வருவாங்க பல ஜென்மத்திற்கு. அதை பார்த்து நொந்து போயிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ இதை ஃபுல்லாக நான் திருப்பி கொடுத்துட்றேன், என் தயவுசெய்து எனக்கு அந்த பதவி வேணும்னு கதறுவாங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட இருந்து எதையும் பகரமாக பெறப்பட மாட்டாது. அந்த நரகத்தீயில் நீங்கள் துடிப்பதை, அது ஸ்தூலமான தீ கிடையாது, அந்த மனவேதனை அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இழக்கிறவங்க உலகத்தின் அதிபதி ஆவாங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறவங்க அந்த நேரம் வெற்றி மாதிரி தெரியும், ஆனால் நீண்ட கால தோல்வி அதில் அடங்கியிருக்கு. இப்போ தோல்வி அடையிற மாதிரி தெரிகிறவங்களுக்கு பின்னாடி நீண்ட கால வெற்றி இருக்குது. அதுவும் கொடுக்கறதுலேயும் என்ன மனதில் இல்லையா, உங்கள் மனம் கொஞ்சம் கூட சலனப்படாமல் இருக்கணும். சலனப்படுது, व्यसனப்படுது அப்படின்னா மார்க்கு குறையும், பதவி குறையும். ஸோ அடுத்தது 141. விசுவாசம் கொண்டிருந்தார்களே, அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்குவதற்காகவும் நிராகரிப்பவர்களை அழிப்பதற்காகவும் இவ்வாறு செய்கிறான். ஸோ பரிசுத்தமாக்குறதுனா என்னது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இறைவனை நினைக்க நினைக்க அந்த குணம் உங்களுக்கு வந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இது நடக்குது. யாருக்கு? விசுவாசம் கொண்டவர், இறைவனுடைய வழிப்படி பிரம்மகுமாரிகளாக நடப்பவர்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களை அழிப்பதற்காக அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதோடைய காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி துக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது, பாவம் எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனாலும் உலகம் இன்னும் அழியலையே. ஏன் அழியலை தெரியுமா? இன்னும் பத்தலை பாவம், இன்னும் அதிகமாக பண்ணணும், அதிகமாக கொடுமை உங்களுக்கு இழைக்கப்படணும். அது கூட உங்களுடைய நிம்மதி அழிக்க விடக்கூடாது. அதுதான் ஓம் சாந்தி. ஓம் சாந்தினா நான் வெறும் ஆத்மா, என்னுடைய சுய தர்மம் அமைதி, அமைதியைத்தான் நான் கொடுப்பேன். வார்த்தையின் மூலமாக, பார்வையின் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக. அதனால தான் இந்து தெய்வங்கள் எல்லாம் கை இப்படி வச்சுருக்கும். யாருக்கு கொடுக்குறாங்க தெரியுமா ஆசீர்வாதம்? தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு, தன்னை நடுத்தெருவில் விட்டவர்களுக்கு மனதார கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான்
நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க, கடவுளுக்கு சமமா அப்படின்னு உலகத்துக்கு முன்னாடி கடவுள் எடுத்து காட்டுவார். முன்னாடி வசனத்தில் வந்துச்சு இல்லையா? அதே நேரத்தில் சுயநலத்தின் காரணமாக பாவம் மேலே பாவம் செய்யும்போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாம் இறைவனுடைய வழிப்படி நடக்கிறோமே, அப்போ ஏன் உலகம் அழியுது அப்படின்னா, இந்த உலகம்தான் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுக்கு தான் அந்த உலக அழிவில் நீங்கள் பதறக்கூடாது அப்படின்னு உங்களை காப்பாற்றுறதுக்கு தான், நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது குழந்தை, ஆத்மானு உணரு, என் நினைவிலே இரு. கடைசியில் உலக அழிவின் காட்சி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் உலகம் அழியிறதுக்கு முன்னாடியே. ஸோ அப்போவே உங்களுக்கு ட்ரைனிங், அது கனவுல நடக்கலாம், நிஜத்தில் காட்சி வரலாம். நீங்கள் சக்தி கொடுக்க 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 நிஜத்தில் அழியும் போது உங்களுக்கு அதுவும் ஒரு காட்சின்னு நினச்சி சக்தி கொடுப்பீங்க. டக்குன்னு சொர்க்கத்தின் காட்சி கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படியே ஆனந்தமாக உடலை விட்டு சொர்க்கத்தில் போய் பிறவி எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதாவது இதே பூமியை சொர்க்கமாக மாறும். ஸோ அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பரிசுத்தமாகணும்ல, அதுக்காக தான். ஸோ உங்களை பரிசுத்தம் ஆக்கிட்டீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த மோசமானவர்கள் நிராகரிப்பாளர்கள்ன்றது இறைவனுடைய வழியை மீறி நடப்பவர்கள்னு புரிஞ்சுக்கலாம். அன்பு, அமைதி, ஆனந்தம் இதெல்லாம் மீறி. ஸோ அது யாராக இருந்தாலும், இந்த ஞானத்தை எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணால் அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க நிராகரிப்பாளர்கள் தான். காமத்தில் விழுறாங்க, கோபத்தில் விழுறாங்க அப்படின்னா. ஸோ அப்போ அவர்கள் மூலமாக பாவக்கணக்கு அதிகமாகும்போது உலக அழிவு ஏற்படுது. ஸோ பாவம் அந்தளவுக்கு அதிகமானதால் உலக அழிவு ஏற்படும். அதே நேரத்தில் நமக்கு சொர்க்கமும் வேணும். இந்த உலக அழிவு நடந்தால்தான் சொர்க்கம் வரும். ஏன்னா இதே உலகம்தான் சொர்க்கமாக மாறுது. ஒரே கல்ல 2 மாங்காய். சரி, சூப்பராக நம்ம சொன்னோம் இல்லையா, அப்படியே நாராயணன் பதவி உன் கையில் கொடுத்துருவோன்னா செக் பண்ணி நீ வைக்கிற டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகுறியா பார்ப்பார்ல. அதான் 142வது வசனம். விசுவாசம் கொண்டவரே, உங்களில் அல்லாவுக்காக யுத்தம் செய்பவர்கள் யார்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பெறவும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை, அவர் தேவையற்றவன். அவருக்காக நீங்கள் எதுக்கு யுத்தம் பண்ணணும்? அவர் என்ன ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரா? அவருக்கு உடம்பு இருக்குதா? இப்போ எப்படி நீங்கள் அல்லாவுக்காக யுத்தம் பண்ண முடியும்? அல்லாவின் வழியில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறீங்க, உங்களை தூய்மையாக்கி சொர்க்கத்தை அடைவதற்காக. அப்படி யார் யுத்தம் செய்பவர்கள் என்பதை அல்லாஹ் பரிசோதித்து அறியாமலே, இன்னும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்பவர்கள் யார் என்பதை அறியாமலே சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கடவுள் செக் பண்ணாமல் உங்களை அனுப்பிச்சிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பானாலே சொர்க்கத்துக்கு போயிடலாமா? அவ்வளோ ஈஸியா? 5 வேளை தொழுகை பண்ணாலே சொர்க்கத்துக்கு போயிடலாமா? மெக்காவுக்கு போனாலே சொர்க்கத்துக்கு போயிடலாமா? சொர்க்கத்தின் குணத்தை இறைவன் இங்கே நடத்துகிறார் இல்லையா? இங்கே என்ன ஆனாலும் அந்த கோபத்துடைய அம்சம் கூட இருக்கக்கூடாது. காமத்தை தூண்டக்கூடிய, அதுதான் இந்து மதத்தில் இருக்கும் இல்லையா, விஸ்வாமித்திரர் தவம் செய்யும்போது யாரோ ரம்பையோ ஊர்வசியோ டான்ஸ் ஆடி மயக்கினாங்கன்ட்டு. விஸ்வாமித்திரர்னா என்ன அர்த்தம்? ஹிந்தியில் விஸ்வம்னா உலகம், மித்திரன்னா நண்பன். ஸோ முதல்ல கடவுள் தான் உலகத்துக்கு நண்பன், அடுத்தது அவர் கூட சேர்ந்து வேலை செய்கிற நம்மளும். இந்த உலகத்தை சொர்க்கம் ஆக்கிறதுக்காக இறைவனின் நினைவில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய எதிரியாக வர்றது இந்த காமம். அது சின்ன சர்க்கிள் கூட இல்லாமல் அவங்கள பார்த்துக்கணும். இறைவன் நினைவில் அது ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உங்கள் அமைதி கட் ஆகும். இறைவனோட புத்தி இணையும் போது வர அந்த சுகம் கட் ஆகும். அது நீங்கள் இறைவனை நினைக்கும் போது தான் தெரியும். இப்போ தான் நீங்கள் முதல்ல வீடியோ பார்க்குறீங்க, ட்ரை பண்ணதே இல்லைன்னா சத்தியமாக உங்களுக்கு இறைவனை நினைக்கிறதுனா என்னன்னே தெரியாது, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த காமம், கரிமீன் இதெல்லாம் விட்டுட்டு இறைவனை நினைக்கும்போது தான் உங்களுக்கு அதோடைய பவரே தெரியும். காமத்தில் விழுந்தோடனே டக்குன்னு இறைவனை நினைத்து வந்த அந்த பவரெல்லாம் போனது உங்களால் உணர முடியும். ஸோ அதனால் அதுக்காக தான் சோதனை. எது சோதனை? துன்பங்களை எந்த அளவுக்கு சகிச்சிக்கிறீங்க பாருங்க. சண்டை எதிரியை வெல்றதுக்கு தானே போடுவாங்க, சகிச்சிக்கிறதுக்காக போடுவாங்க, துக்கத்தை ஏற்றுக்கிறதுக்காக போடுவாங்க. அப்போ இது என்ன யுத்தம்னு தெரியுதா சகோதரர்களே, சகோதரிகளே? யோசிச்சு பாருங்க. சரி,
மீதியை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எல்லா மத சகோதர சகோதரிகளுக்கும் அவசியம் தெரியப்படுத்துங்கள். அப்போ அவங்க புரிஞ்சுக்கோங்க, எந்த மதத்திலும் சொல்லப்பட்டது வன்முறை அல்ல. ஆனால் எழுதியது மனிதனால் அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே ஆன்மீக ரகசியம் இருக்குது. ஏன் இந்த மதத்தில் வன்முறை இருக்குது, ஏன் உன் மதம் மட்டும் யோக்கியமா அப்படின்னே எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருப்பீங்க. அதுக்கு பதிலாக இதில் அந்த அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. கீதையிலும் சரி, பைபிள்லேயும் சரி, குரான்லேயும் சரி சொல்லப்பட்டது வெளியில் நடக்கிற யுத்தம் கிடையாது. அதை சொல்லிக் கொடுப்பதற்கு கடவுள் எதுக்கு வரணும்? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.